நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம், குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு. கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார். கேது சிம்ம ராசியில் இருக்கார். சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காங்க. கும்பராசியில் ராகு, அதே இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். இந்த மாதம் ஆரம்பத்தில் சனி வக்கரகதியில் மீனராசியில் இருக்கார். குருவின் 9ஆம் பார்வையில் சனி வக்கர சனி இருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரியன் 16ஆம் தேதி நவம்பர் 16ஆம் தேதி இரவு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த விருச்சிக ராசியில் 3 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அதாவது 16ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்படுறது. இதுக்கு குரு பார்வை இருக்குது. புதன் வக்கரகதியில் 23 நவம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். அதே சமயம் 26ஆம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு 26/11/2025 அன்று பயிற்சி ஆகிறார். விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் முக்கியமான 3 நாட்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 5ஆம் தேதி அன்னாபிஷேகம் பௌர்ணமி, நவம்பர் 19 கார்த்திகை மாத அமாவாசை. இந்த 2 நாட்களும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நவம்பர் 24ஆம் தேதி வாஸ்து நாள். உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நிலக்கால் வைக்கணும், இல்லை பூமி பூஜை போடணும்னா அந்த வாஸ்து நாள் அன்றைக்கி பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்தால் கூட நல்லது. அந்த நாளில் வீட்டில் ஏதாவது செடி கொடி வைக்கணுன்னா கூட தாராளமாக வைக்கலாம். இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம், சொல்ல போகிறோம். இந்த சேனலில் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிட்டார். லாபஸ்தானத்தில் பாக்யாதிபதி சூரியன் நீச்சமாக இருக்கார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயம் தாமதம் ஏற்படும் இந்த மாதம். ஏன் அப்படின்னா, பாக்யாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால எது கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, படிப்பு, குழந்தை பாக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எதுவுமே தாமதப்பட்டு தான் கிடைக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போகும். 15ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். திருமண வயதினருக்கு விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால திருமண வயதினருக்கு சுக குறைவினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகி சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உறவுகளின் வருகையால் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை, ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 10ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் நவம்பர் 12ஆம் தேதி மாலை 6:35 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் உங்களுக்கு குரு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் சேர்றதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலத்தை கொடுத்தாலும் எதிரிகளை உருவாக்கும். பலமான எதிரிகளுடன் பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சமயத்தில் சந்திராஷ்டம நாட்களில் யாரை போய் பார்ப்பீங்கன்னா, அம்பானி, அதானி, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை போய் பார்ப்பீங்க. டிவிஎஸ் சேர்மன், இல்லாட்டி பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ், இவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த இடத்துல இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. இது ஒன்று தான் உங்களுக்கான அட்வைஸ். மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு பெருசாக கெடுதல் இல்லை. நவம்பர் 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த நாட்களில் ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா, உங்கள் ஜாதகம் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா, தந்தைக்கு மருத்துவ செலவுகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சங்கடம்னு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில்
கணவனுடைய அல்லது மனைவியுடைய ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகும். ஆனால் கடன் ஜாஸ்தி ஆகும். கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் கேட்பீங்க, பண வருமானம் இருக்கே சார். ஆமாம், வருமானம் இருக்குது, செலவு ஜாஸ்தி பண்ணுறீங்களே. சொத்து வாங்கினீங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன சொந்த பணத்தையே வாங்க போகிறீங்க? கடன் வாங்கி தான் வாங்கி ஆகணும். அதனால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. அதனால் கடன் ஜாஸ்தி ஆகிட்டு அதனாலேயும் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பொருட்கள் வாங்குவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், இதில் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புக்கான செலவுகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்புக்கான செலவுகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரூர் இப்போ ரீசெண்டாக ஒரு சின்ன பிரச்சனை கூட ஆச்சு. சென்னையில் பெரிய பிரச்சனையாச்சு, ஒரு 41 பேர். அந்த கரூரில் பசுபதீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது, பசுபதீஸ்வரர் கோயில்னு. அப்படி இல்லை அப்படின்னா உறையூர் வெக்காளியம்மன், இந்த 2 இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை, கரூர் பசுபதீஸ்வரர் அல்லது வெக்காளியம்மன், உறையூர் வெக்காளியம்மன், இந்த 2 தெய்வங்களையும் தனியாகவோ அல்லது ஒரே நாள்லையோ வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையற்ற நிம்மதியான வாழ்க்கை அமைந்து பணவரவும் சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும். இப்போ கொடுத்திருக்கிற ராசி பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சில டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம். ஆனால் நாம் இப்போ கொடுத்துருக்கிற பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி. அதனால் இது டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது கணிக்கிற முறை தான் டிஃப்ரென்ஸே தவிர அதில் எந்த மாற்றமும், பலன்களில் மாற்றம் இருக்காது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்களுடைய லக்னத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் வாட்ஸ்அப் எண் அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எண்ணு 2 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த டைரக்ட் எண்ணில் என்னை நேரில் சந்திப்பவர்கள் சென்னைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னைக்கு சந்திக்கலாம். வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் உங்களுடைய விவரங்களை அனுப்பி தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆடியோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதற்கு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நேரடி கன்சல்டேஷனுக்கும் கட்டணம் உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டணம் உண்டு. உங்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் மூலமாக அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும். நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும். அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.